sir. So Okay, sir. yeah, look at this. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். இப்போ இதில் வந்து தமிழில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா அது வந்து ஜென்ரலாக ஓவர்லுக் பண்ணுவாங்க. ஓவர்லுக் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், வி வில் டூ திஸ். நூற்றுக்கணக்கான சென்டென்ஸ் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் லுக் அட் திஸ். இந்த வார்த்தை வந்து கோ. அதே மேம், இதுக்கு தமிழ் சொல்லுங்க பார்ப்போம். ஐ கோ. நான் போகிறேன். நான் போகிறேன். இது கேள்வியா மாத்துங்க பார்க்கலாம். Where did you go? இன்னொரு வாட்டி. நான் போகிறேன். Where do you go? தமிழ்ல சொல்லுங்க. Sorry. தமிழ்ல question form liya sir? question form கேள்வியில. நீ எங்கே போகிறாய்? இல்ல நான் போறேன். அந்த நான் போகிறேன். இப்ப நான் போறேன்னு இது அப்படியே கேள்வியா மாத்துறோம். நான் போறேனா. லுக் அட் தட். நான் போகிறேனா. நான் போகிறேனா தான் நான் போறேனான்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இதுக்கு வந்து நான் போறேனாங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல முடியும்? இதுதான் பேசிக். இந்த பேசிக்ல நீங்க மணி உங்களுக்கு தெரியுமா? நான் போறேன். ஐ கோனா நான் போறேன். நான் போறேனா. Is it I'm going? இல்ல ரொம்ப சிம்பிள். இது வந்து நோட் பண்ணிக்கணும். இதுக்குதான் விவேக் அந்த வீடியோ வந்து பயன்படும். எப்பன்னா இந்த இடத்துல கரெக்டா நீங்க தமிழ்ல எழுதி எப்படி கொண்டு வந்தீங்களோ அப்படி கொண்டு வரணும். நான் போறேன். இது பாருங்க, ஐ கோ அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இங்க ஆட் பண்ணுவீங்க. என்ன வார்த்தை? ஐ கோ. மணி ஐ கோ. நான் போறேனா. Shall I go? அது போவேனா. அதுக்கெல்லாம் வருவோம். எல்லாத்துக்கும் வந்துருவோம். ஒண்ணும் இல்ல. Will I go? மணி ஏதாவது தெரியுமா? பழைய கிளாஸ் நம்ம பேசிக் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? சார் will I go? Shall I go? will I go வராது. இப்ப கோவ ரெண்டா Do I go? மணி ஏதோ சொல்ல வராரு. கோவ ரெண்டா Do I go? அவ்வளவுதான் சந்தோஷ். டு கோ ரெண்டா பிரிங்க. கோவ ரெண்டா பிரிச்சா டு கோ. நோட் பண்ணிக்கிங்க இத. சோ ஐ கோ வந்து ஐ டு கோவா மாறுதா? ரெண்டு ஒண்ணு தானே. ஐ கோ ஐ டு கோ ஒண்ணு தானே. இப்ப கேள்வியா மாத்துறதுக்கு வெளில கொண்டு வாங்க. டு ஐ கோ. நோட் பண்ணிக்கிங்க. ஆல் ரைட். இப்ப ஐ கோ நான் போறேன். ஐ கோ நான் போறேன். ஐ டு கோ நான் போறேன். டு ஐ கோ நான் போறேனா? ஆல் ரைட். இப்ப சொல்லுங்க, நான் போனேன். I went. இப்ப இத வென்ட் ரெண்டா பிரிக்கணும். வென்ட் எப்படி ரெண்டா பிரிப்பீங்க? Did. கரெக்டா சொல்லுங்க. Did I go? இல்ல வென்ட் ரெண்டா பிரிங்க கரெக்டா. Did go. Did went. Yeah. I did go. Did went. Right? Did go இல்லையா சார்? Did go வந்துருச்சா? Did go went. Did go. இப்ப I did go ஒண்ணுதான், I went ஒண்ணுதான். நீங்க இங்கிலீஷ் மூவில பாத்தீங்கன்னா I did go அந்த டிட்ட வெளில பிரிச்சு உறுதியா சொல்லுவாங்க. I did go, I do go அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டா பிரிக்கிறப்ப அது ஸ்ட்ராங் ஆகும் லாங்குவேஜ். இப்ப நான் இதுக்கு தமிழ்ல என்ன? நான் போனேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் போனேன். இது கேள்வியா மாத்துங்க. Did I go? தமிழ்ல சொல்லுங்க. நான் போனேனா. முடிஞ்சு போச்சு. இதுதான் வேணும். இப்ப நான் போவேன் சொல்லுங்க. I will go. இப்ப ஆல்ரெடி இது வெளில வந்துருச்சா? வெளியிலே இருக்கா சப்போர்ட்டிங் வெர்ப்? ரொம்ப ஈஸியா போயிடுச்சா? ஃபியூச்சர் எப்பயுமே ஈஸி. I will go தமிழ்ல சொல்லுங்க. நான் போவேன். இப்ப கேள்வியை மாத்துங்க. Will I go? தமிழ்ல சொல்லுங்க. Will I go? நான் போவேனா. அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ இதுதான் பேஸ். இந்த பேஸ வச்சு நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் போறேனா. நான் போனேன்.
நான் போனேனா, நான் போவேன், நான் போவேனா. போவேனா போவேனா டூவை வெளில எடுத்து பிறகு கோ மட்டும் நிக்குது, கோ மட்டும் நிக்குது, கோ மட்டும் நிக்குது தான் V1 சொல்ற பேரியர் பேர் ஃபர்ஸ்ட் வேர்ப் நிக்குது. போறேன், போனேன், போவேன். போவேன் போறேனா, போனேனா, போவேனா. போவேனா அவ்வளவுதான். இப்ப பாருங்க, என்ன அர்த்தங்க? நான் போய் நான் கொண்டிருக்கிறேன் போய் கொண்டு இருக்கேன். நான் போய் கொண்டிருக்கிறேன். விவேக், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்படி நோட் பண்ண முடியாம ஃபாஸ்டா போகுதுன்னா நீங்க வீடியோல இருந்து எடுத்து தமிழ்ல எழுதிக்கணும் பின்னாடி. புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அப்படியே சார் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். இது பாருங்க, நான் போறேன், நான் போறேன், நான் போனேன், நான் போனேன், நான் போவேன், நான் போவேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். இப்ப இத கேள்வியா மாத்தணும். தமிழ்ல சொல்லுங்க. நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு கோதை மேம் தமிழ்ல சார் கேள்வியை மாத்துங்க. நான் போயிட்டு இருக்கேன். I am நான் going போயிட்டு இருக்கேனா? தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு எப்படி புரிஞ்சு. நான் போயிட்டு இருக்கேன். நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் போய் நான் போய் கொண்டிருக்கிறேனா கொண்டு இருக்கிறேனா? அவ்வளவுதான். நான் போயிட்டு நான் இருக்கேன். போய் கொண்டிருக்கிறேனா நான் போயிட்டு இருக்கேனா, நான் போயிட்டு அவ்வளவுதானே. அது நான் வழக்கு தமிழ்ல சொல்றேன். நான் போயிட்டு இருக்கேனா, நான் போயிட்டு இருக்கேனா நான் போயிட்டு இருக்கேனா. இது இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்பா, ஈஸி. நான் போயிட்டு இருக்கேன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. do I am going இன்னும் கரெக்டா சொல்லுங்க. நல்லா ஆப்போசிட் இது வந்திருக்கு பாருங்க. நான் போயிட்டு இருக்கேனா. Am I going? Am I going? ஆம மட்டும் வெளில எடுத்து பாக்கி எல்லாம் எந்த வார்த்தையும் மாத்தக்கூடாது. பொசிஷன் மட்டும் மாத்துறீங்க, அவ்வளவுதான். oh I am going Am I going? Look at that. Look at that. இங்க கோவை ரெண்டா உடைச்சு டூ கோன்னு வந்தது. எதுக்கு ரெண்டா உடைக்கிறோம்? கேள்வியா மாத்துறதுக்கு. கேள்வியா மாத்துறதுக்காக ரெண்டா உடைச்சு. இங்க ஆல்ரெடி ரெண்டா உடைஞ்சிருக்கு. ஐ எம் கோயிங், ரைட்? ஐ எம் சப்போர்ட்டிங் கோயிங். ஆம் மட்டும் வெளில எடுத்துருங்க. இங்க பாருங்க, ரெண்டு ஆல்ரெடி ரெண்டா இருக்குது. ஆல்ரெடி வில் கோ, வில்ல மட்டும் வெளில எடுத்துருங்க. இங்க ஒன்னா இருக்கு வெண்ட்னு. வெண்ட நீங்க ரெண்டா உடைக்கிறீங்க. இங்க கோன்னு ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதை ரெண்டா உடைக்கிறீங்க. அப்பதான் இந்த டூ டிட் வரும். இதுதான் ரொம்ப அதிமுக்கியமான விஷயம். இந்த டூ டிட்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுல அதை எப்படி ஸ்பிளிட் பண்றோங்கிறது அவ்வளவு தெளிவா அதுல போட்டிருக்கு பாருங்க. சோ இந்த தெளிவு தான் வேணும். இதை வச்சு நம்ம கொண்டு வர. நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேனா, நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேனா. இப்ப பாருங்க, இதுக்கு என்னங்க? இதுக்கு என்ன அர்த்தங்க? ஐ ஹவ் கான். நான் போயிருக்கிறேன் நான் போயிருக்கிறேன். நான் போயிருக்கிறேன். நீ டெல்லி போயிருக்கியா? நான் போயிருக்கேன். நான் நிறைய வாட்டி டெல்லி போயிருக்கேன். பாருங்க, ஐ ஹவ் கான். நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேன். இதை கேள்வியா மாத்துங்க. நான் போயிருக்கிறேனா நான் போயிருக்கேனா, நான் போயிருக்கேனா, நான் போயிருக்கேனா. பாருங்க, இப்ப இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. have I gone have I gone. have ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டிங் இதா இருக்குது. அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர். சார் இது had I go கூட சொல்லலாமா சார்? வராது. அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது பாருங்க. பின்னாடி வரப்போகுது. ஹேவுக்கு அப்புறம் கோ வராது. ஹேவுக்கு அப்புறம் கானு, ஹேடுக்கு அப்புறம் கானு, ஹேஸுக்கு அப்புறம் கானு, ரைட்? சோ இது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? கோ V1. V2 என்ன? V2 அதே மேம். V2 sir When ஹரிணி, went went. V3 goes. no. V3 Gone. V3 Gone. gone. V4 Going. V5 goes goes. இது வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். இது கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, நெகட்டிவா பேசுறது, பாசிட்டிவா பேசுறது, ஆர்டர் பண்றது, ரெக்வஸ்ட் பண்றது, எல்லாமே எல்லாத்துக்கும் இந்த 5 தெரிஞ்சிருக்கணும். வேர்ப்னா இந்த 5 தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப பாத்துங்க. விவேக், உங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புறேன். ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ லிங்க், அதாவது 1 5 பண்றதுக்கு தனி போட்டிருக்கேன். அதை நீங்க ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். இது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். V1, V2, V3, V4, V5. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் எல்லா விதமான பாசிபிலிட்டியும் அடுத்த 1/2 hourல அப்படியே லிஸ்ட் பண்றோம். ஐம் கோயிங், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேனா, நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேனா.
இப்ப பாருங்க, நீங்க தமிழ்ல ஏதோ ஒரு அதுல நம்ம சொல்லிட்டே தான் இருக்க போறோம். ஐ பாருங்க, ஹேவுக்கு அப்புறம் B3 வருது பாருங்க, பீன் போடுறேன். கோயிங். நான் போயிட்டே இருக்கேன். நான் போய்க்கொண்டே இருக்கேன். இது வந்து இத கேள்வியா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, ரெண்டு நான் சப்போர்ட். போயிட்டே இருக்கேனா? நான் போயிட்டே இருக்கேனா, நான் போய் சொல்லிட்டே இருக்கேனா, பாருங்க போயிட்டே இருக்கு. Have been I going? ஆமா, ஒரே ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வெளில எடுத்துட்டு ரெண்டாவது சப்போர்ட்டிங் பீல உள்ளேயே வச்சிருங்க, மெயின் வெர்ப உள்ளேயே வச்சிருங்க, அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா மாத்தத்தோட முதல் ஸ்டேஜ். ஆல்ரைட், நான் போயிட்டே இருக்கேனா, ஐ ஹவ் பீன் கோயிங் தேர் ஃபார் 10 years. 10 வருஷம் போயிட்டே இருக்கேன்ப்பா. 10 வருஷம் போயிட்டே இருக்கேனா. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஐ கோ, ஐ ஆம் கோயிங், ஐ ஹாவ் gone. I have gone. ஐ ஹாவ் பீன் கோயிங். I have been. சில பேர் ரொம்ப கேஷுவலா கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது மாதிரி இன்னொரு 16 இருக்கு, அவ்வளவுதான். அதுல இருந்து நம்ம பிடிச்சு கொண்டு வரலாம். அப்புறம் மாடல்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த நாளையும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஐ கோ, ஐ எம் கோயிங், ஐ ஹவ் கான், ஐ ஹவ் பீன் கோயிங். நான் போறேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிருக்கேன், நான் போயிட்டே இருக்கேன். நான் போறேனா, Do I go? போறேன் பாருங்க. நான் Do I- போயிட்டு இருக்கேனா, Am I going? வெரி குட். நான் போயிருக்கேனா, Have I gone? Have I gone? வெரி குட், வெரி குட், வெரி குட். நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏன்னா இந்த பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படி கலக்குவாங்க. இந்த ஹேவ மட்டும் வெளில எடுத்துட்டு Have I been going? have I been going. ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் தான் வெளில எடுக்கணும், ரெண்டாவது உள்ளே இருக்கணும். பாசிவ்ல வரப்ப 3 சப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாம் வரும். அப்பயும் சரி, ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வெளில எடுத்துட்டு ரெண்டையும் உள்ள வைக்கிறோம். அதை நம்ம பார்க்க போறோம். Now இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அப்படியே பாசிட்டிவ் கொண்டு வாங்க. பாருங்க, பிரசன்ட் எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே பிரசன்ட் தான், எல்லாம் வந்துருச்சு. ஆமுக்கு அப்புறம் பாருங்க V4 தான் வருது, ஹாவுக்கு அப்புறம் V3 தான் வருது, ஹாவ் பீனுக்கு அப்புறம் V4 தான் வருது. நல்லா பார்த்துக்கணும். இந்த V1 V2 இது கோ, வெண்ட், கான், கோய், கோஸ். இப்ப நான் அப்படியே பாஸ்டா மாத்துறேன். ஐ கோ வந்து ஐ வெண்டா மாத்துறேன். I went. அப்ப டு ஐ கோ என்னவா மாறும்? Did I go? டிட் ஐ கோவா மாறும். அவ்வளவுதான், நம்ம பார்த்ததுதான். அதை அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்றேன். டிட் ஐ கோ. நீங்க மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா பேசுவாங்க, அது இங்கிலீஷ் படத்துலலாம். டிட் ஐ கோ, டிட் ஐ, அந்த கரெக்டா அந்த சப்போர்ட்டிங் வேர்புக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சப்போர்ட்டிங் வேர்ப்ல தான் காலம் ஒளிஞ்சிருக்கு, அந்த டைம் ஒளிஞ்சிருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டயத்தையே மிஸ் பண்ண மாதிரி. எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, ஐ எம் கோயிங் எப்படி மாறும்? I was going. பியூட்டிஃபுல், ஐ வாஸ் கோயிங். இப்ப பாருங்க, தமிழ்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். பாருங்க, நான் போறேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிருக்கேன், நான் போயிட்டே இருக்கேன். ஹரிணி, ஐ வெண்ட். I went. Did I go? நோ, ஐ வெண்ட் தமிழ்ல நான் போனேன். போயிட்டேன். நான் போனேன், போனேன். நான் போனேன். இங்க I was going. போய்கிட்டே இருக்கிறேன். இல்ல 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 இல்ல, இங்க இத வச்சு சொல்லிடலாம். நான் போறேன், போயிட்டு இருக்கேன், போயிருக்கேன், போய்க்கொண்டிருந்தேன். அவ்வளவு போயிட்டு இருந்தேன். பாருங்க, நான் வழக்கு தமிழ்ல எப்படி சொல்றேன் பாருங்க. போயிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன். நீங்க வழக்கு தமிழ்ல அப்படியே ஈஸியா கிளைட் ஆகலாம். நான் போனேன், போயிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, போயிருக்கேன், நான் போயிருக்கேன். இங்க என்ன வரும்? போயிருந்தேன். அப்படியே சொல்லுங்க. I had gone. அவ்வளவுதான். இதுதான் அவர் சந்தோஷ் கேட்டாரு. ஐ ஹேட் கான். ஐ ஹேடுக்கு அப்புறம் கோயிங் வந்துடவே கூடாது. ஐ ஹேடுக்கு அப்புறம் கோ வரவே கூடாது. ஹேடுக்கு அப்புறம் V3 தான், ஹேவுக்கு அப்புறம் V3 தான், ஹேஸுக்கு அப்புறம் V3 தான். பாருங்க, இந்த வாஸுக்கு அப்புறம் நீங்க மெயின் வெர்ப் போட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல நீங்க V4 தான் போடணும். ஆமுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா V4 தான் போடணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்வினை, செயற்பாட்டு வினை, செய்வினையில இப்படி வரும். ஐ வெண்ட், ஐ வாஸ் கோயிங், ஐ ஹேட் கான்.
இங்க நான் போயிட்டே இருக்கேன், நான் போயிட்டே இருக்கேன், நான் போயிட்டே இருக்கேன். இது இங்க இங்க என்ன வரும்? I had been going. போயிட்டே இருந்தேன். Had been going. ஸ்டோரியெல்லாம் சொல்றப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நான் போயிட்டே இருந்தேனா அப்பதான் அவனை பார்த்தேன். நான் போயிட்டே இருந்தேனா அப்பதான் அவனை பார்த்தேன். நான் போயிட்டே இருக்கேன். பாருங்க, இந்த கிளாஸுக்கு நான் 10 வருஷமா மிருதங்க கிளாஸுக்கு போயிட்டே இருக்கேன். ஐ ஹவ் பீன் கோயிங் ஃபார் த மிருதங்க கிளாஸ் ஃபார் த பாஸ்ட் 10 years. போயிட்டே இருக்கேன், இன்னமும் போயிட்டே இருக்கு. அது கரெக்டா அந்த டயம் எல்லாத்துலயும் ஒழிஞ்சிருக்கும். நீங்க சொல்ற விதம், பேசுற விதத்துல, அது எந்த மொழியா இருக்கட்டும், கரெக்டான டைம். பாருங்க, தூங்கிட்டேன் அப்படின்னா நான் தூங்கி முடிச்சிட்டேன். தூங்கிட்டேன், என்ன நடந்ததுன்னே தெரியாது. தூங்குவேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னமோ தான் பண்ண போறேன். அந்த டைம் தான் இது. டிட் ஐ கோ? இங்க Was I going? கோயிங். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா எந்த இங்கிலீஷ் ஷார்ட்ஸையும் நீங்க அழகா பண்ணிடலாம். Had I gone? Had I gone? போயிருந்தேனா, நான் போயிருந்தேனா, போயிருந்தேனா. இந்த இடத்துல had I வந்தோடனே கான் தான் நினைப்போம் ஆக்டிவ் வாய்ஸ்ல. வேற எதுவுமே நினைப்பாங்க. had I going ஒரு இங்கிலீஷ் கிடையாது, had I go ஒரு இங்கிலீஷ் கிடையாது, had I went ஒரு இங்கிலீஷ் கிடையாது, had I goes ஒரு இங்கிலீஷ் கிடையாது. ஏன்னா had I வந்தா வீக்லி தான் வரும். இதுதான் ரூல். I had been going. நான் போயிட்டே இருந்தேன். Had I Had been I going? been gone? Going? இன்னொரு வாட்டி சந்தோஷ். Had I been going? Had I been going? கான்லாம் போட்டக்கூடாது. பீன் கான் போட்டா பாசிவ் வாய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பார்க்க போறோம். அது போட்டக்கூடாது, மாத்திரக்கூடாது. ஓகே, இல்லையா? ஆளாதான் இருக்கு. I'll put 1, 2, 4, 5, 6, 7, 8. அப்படியே கையில வச்சுக்குமா? சொல்லுங்க. I will go. 9, 10, 10, 11, 11, 12. இப்ப பாருங்க, 9, 10, 11, 12. இப்ப 5 நான் இருக்கேன். 5ல இருந்து நீங்க 9 பண்ணலாம். பாருங்க, 1ல இருந்து 5 எடுத்தீங்க, 5ல இருந்து 9 பண்ணலாம். என்னன்னா ரொம்ப ஃபியூச்சர் தான் இருக்கிறது ஈஸி. இந்த நாளும் ரொம்ப ஈஸி. என்ன சொல்லுங்க? I will go. I will go. I will go. சூப்பர். மேல பாத்துக்குங்க, ஐ வாஸ் கோயிங் என்னவா மாற போகுதுன்னு. 10 என்ன? I will be going. I will be going. I will be going. வெரி நைஸ். I will have gone. I will have gone. எல்லாத்துக்கும் வில்லு வருங்கிறத போட்டு ஐ வில் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஐ வில்லுக்கு அப்புறம் ஹேடோ ஹேஸோ எப்பயுமே Have. வரும். எப்பயுமே ஹேவ் தான் வரும். வில்லுக்கு அப்புறம் எந்த காலத்துலயும் ஹேஸோ ஹேடோ போட்டுறக்கூடாது. ஐ ஹவ் கான். இங்க Will have been gone. Going. will have been Have been. Will have been going. Will have been going. Will have been going. கான்னா அப்படியே ஆப்போசிட். புரியுதுங்களா? அப்படியே ஆப்போசிட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாறிடும். அதனாலதான் ரொம்ப நான் போவேன், நான் போயிட்டு இருப்பேன், நான் போயிருப்பேன், நான் போயிட்டே இருப்பேன். இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வரேன், ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் திஸ். ஆல்ரைட். நான் போறேன், போயிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேன். போனேன், போயிட்டு இருந்தேன், போயிட்டே இருந்தேன். போவேன், போயிட்டு இருப்பேன், போயிட்டே இருப்பேன். கோதை மேம், அப்படியே பண்ணி நான் சொன்னதை சொல்லுங்க. Sir, தமிழ்யா சார்? தமிழ்ல சொல்லுங்க. நான் போறேன், நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேன், நான் போய்கொண்டே இருப்பேன், நான் போனேன். அடிக்கிறீங்க, ஃபீச்சர் எல்லாம் போயிடுச்சாங்க. பிரியா, இது எதுக்காக சொல்றேன்னா, ஹரிணி பிரியா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. வழக்கு தமிழ்ல எப்படி பேசுறேன் பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பேசுறோம். வழக்கு தமிழ்ல வரல சார், நான் நீங்க சொன்னதுல நான் பேசுவோமே நம்ம, ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கனெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம பேசல, வாழ்க்கையில பேசிக்கிட்டே இருப்போம். அது பாருங்க, பேசிக்கிட்டே இருந்துச்சா. போறேன், போயிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேன். போனேன், போயிட்டே இருந்தேன். போவேன், போயிட்டு இருப்பேன், போயிட்டே இருப்பேன். விவேக், புரியுதா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் கிடையாது. புரியுதுங்களா?
ஓகே சார், புரியுது சார். புரியுது. இது நீங்க வீடியோல பார்த்து அதை அப்படியே தமிழ்ல எழுதுறீங்க. நீங்க சொல்ற சந்தோஷ், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா ஓகேவா? சந்தோஷுக்கு திடீர்னு ஏதோ ஒரு டெக்னிக்கல் வந்து இஷ்யூ வந்தது. ஹரிணி புரிஞ்சுக்குதா? யாருமே எஸ் சார் ஹரிணி எஸ் சார் எஸ் புரியுதுங்க சார் சார் புரியுதுங்க சார். புரியுது சார். ஆல்ரைட். இதோட பர்பஸ் என்னன்னா, கேள்வியை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆன்சர் இது ஐ கோங்கிறது. நான் போறேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். கேள்வியில இந்த பிரிக்கிறது டெக்னிக்கலா நம்ம வந்து இந்த கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கணும். அதெல்லாமே இருக்கு. இங்கேயும் கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கணும். இதுல இன்னொரு லேயர், அவ்வளவுதான். அடுத்த லேயர் கேள்வியா மாத்துறோம். சோ நம்ம பதில்ல இருந்து கேள்விக்கு போறோம். ஏன்னா கேள்வி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறதுனால ஐ வில் கோ ரொம்ப ஈஸி. எப்படி எப்படி கேள்வியா மாத்துவீங்க? Will I go? Will I go? Will I go? Will I go? வெரி குட். வில் ஐ கோ கொஸ்டின் மார்க். தென் Will I be going? வெரி குட். Will I be going? சந்தோஷ், நான் கேட்கிறப்ப பதிலே சொல்ல மாட்டீங்களே. சந்தோஷ், ஐ வில் ஹவ் கான். Will I have gone? Will I have gone? Will I have gone? Yeah. வெரி வெரி ஈஸி. now நீங்க லிஸ்ட் பண்றப்ப எல்லாம் ஈஸியா இருக்கு பாருங்க. Will I have been going? Will I have been Will I have been going? I'll go, I'll be going, I'll have gone, I'll have been going. Will I go, will I be going, will I have gone, will I have been going. எதுக்காக இவ்வளவு தூரம் இது பண்றோம்னா, இதுல ரூல்ஸ் அப்படியே இருக்கு. நமக்கு என்ன தெரியணும்? V1 தெரியணும், V2, V3, V4, V5 தெரியணும். அது எங்க போடணும்னு தெரியணும். அதுதான் இது. இது மாதிரி கான்டெக்சுவலா பார்த்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அழகா சொல்லிட்டே போயிடலாம். மணிகண்டன், இது ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? எஸ் சார். ஆல்ரைட், வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். லுக் அட் தட். ஐ வில் கோ என்ன அர்த்தங்க? நான் போவேன். நான் போவேன். நான் போவேன். அது குயிக்கா எழுதிங்க. ஐ வில் கோ, நான் போவேன். ஏன்னா இது அப்புறம் வீடியோ ரன் பண்ணாதான் இந்த தமிழ் வரும். இப்ப பாருங்க, ஐ கேன் கோ. ஐ கேன் கோ. அந்த வில்ல மட்டும் தூக்கிட்டு கேனை போட்டேன். ஹரிணி, வில்ல தூக்கிட்டு கேனை போட்டேன். என்னால் என்னால் போக போக முடியும். முடியும். என்னால் Yes, போக என்னால் முடியும். போக முடியும். போக முடியும். முடிச்சு போக போச்சு. முடியும். என்னால் போக முடியும். நான் போக முடியும். பாருங்க, நான் போவேன், நான் போக முடியும். நோட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, will I go. நான் போவேனா? நல்லா பாத்துக்குங்க. will I go நீங்க ஈஸியா நினைக்க வேணாம். கரெக்டா யோசிக்கணும். நீங்க கரெக்டா சொல்லணும். எனக்கு can I go, கேனை வெளில எடுக்கவா? Yes, sir. நான் போக முடியுமா? நான் போக என்னால் போக முடியும். முடியுமா? நான் போலாமா? நான் போக முடியுமா? ரைட். இப்ப பாருங்க, I could go. சொல்லுங்க பாப்பா மணி. I could go. சேம் என்னால் போக முடியுமா? No. என்னால் போக முடியும். போகட்டுமா? I can go. என்ன நான் போக முடியும். என்னால் போக நான் போக முடியும். முடிந்தது. முடிந்தது. என்னால் என்னால் போக முடிந்தது. போயிட்டேன். என்னால போக முடிஞ்சது போயிட்டேன். ஐ கேன் கோனா என்னால போக முடியும். இது பாருங்க மணி, ஐ கேன் கோனா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஐ குட் கோனா நம்ம என்னால போக முடிஞ்சது போயிட்டேன். குட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. அது அட்வான்ஸ் கிளாஸ்ல இன்னொன்னு சொல்லுவோம். பட் இப்ப பேசிக் கிளாஸ்ல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் போக முடிந்தது. ரைட். இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. வேண்டாம், அது இப்ப சொல்ல வேண்டாம். நான் போக முடியும், நான் போக முடிந்தது. குட் ஐ கோ. என்னால போக முடிஞ்சுதா? நானே என்னை பத்தி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். போக முடிஞ்சுதா? போயிருந்திருக்கலாமே, போக முடியாம போயிடுச்சே அப்படிங்கிறது. பார்க்கலாம் பார்க்கலாம். ஸ்லோ டவுன் தான் பண்ண போறேன். வில்ல தூக்கிட்டு மே போடுறேன். வில்ல தூக்கிட்டு மே போடுறேன். ஹரிணி, ஐ மே கோ. நான் போகலாம். I may go. I may go. நான் போலாமா? இல்ல, ஐ மே கோ கேள்வி இல்ல, நான் பதில் தான் சொல்றேன். ஐ மே கோ.
நான் எஸ் நான் நான் போகலாம். நான் போ- போகலாம். நான் போகலாம். நோட் பண்ணிக்க. நான் போகலாம். நீங்க நோட் பண்ணிக்கங்க. வீடியோல இது ரெக்கார்ட் ஆகும். இத நீங்க இந்த ஒரு விஷயத்த கோவை தூக்கிட்டு எந்த வேர்ப் வேணாலும் போடலாம். ரொம்ப ஈஸியாயிடும். பட் இந்த கேன்லாம் கிராமர் வேர்ட்ஸ். வில், ஐ, மே எல்லாமே கிராமர் வேர்ட்ஸ் தான். கிராமர் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போறீங்க. கான்டென்ட் வேர்டு கோக்கு பதில் எந்த வேர்ப் வேணாலும் போடலாம். நான் போகலாம். அப்ப இப்ப சொல்லுங்க, மே ஐ கோ. மே வெளில எடுக்கிறேன். ஹரிணி, நான் போகலாம். நான் போகலாமா? நான் போகலாமா? பர்மிஷன் கேக்குறீங்க. அருமை. நான் போவேனா சம்மந்தமே இல்லை. டோட்டலா டிஃப்ரெண்ட் மீனிங். நான் போவேனா, நான் போக முடியுமா, நான் போக முடிந்ததா, நான் போகலாமா. வா, இது எல்லாமே கிராமர் வேர்டு தான். அந்த கோவை தவிர இந்த ஸ்கிரீன்ல உள்ள எல்லாமே கிராமர் வேர்டு தான். கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஈஸி. யார் இங்கிலீஷ்ல பேசணும் கரெக்டா பேசுறா, யாரு கரெக்டா இங்கிலீஷ்ல பேசுறாலும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? ஐ மைட் கோ. தெரியுமா என்ன அர்த்தம்னு? ஐ மைட் கோ. பாருங்க, ஐ மே கோனா நான் போலாம். இப்ப பாருங்க, நான் போலாம் 50%. கண்டிப்பா போவேன்ற மாதிரி தானே சார்? ஐ மைட் கோனா நான் போயிருந்திருக்கலாம். நான் போயிருந்திருக்கலாம். ஓகே ஓகே குறைச்சிருங்க. ஓகே ஓகே சார். 50% பாசிபிலிட்டி. ஐ மே கோ டு மூவி டுநைட். இன்னைக்கு ராத்திரி நான் படத்துக்கு போவேன் அப்படிங்கிறது ஐ மே கோ அப்படின்னா 50%. 40% ஐ மைட் கோனா இன்னும் பாசிபிலிட்டி குறைச்சேன். நான் போனா- போகலாம்னா பாசிபிலிட்டி குறைச்சேன். போனா போவேன். இதை போடுங்க, 80% நம்பர் போடுங்க. நான் போவேன்னா 80%. I பார்த்துடலாமா? can go 100%. கோ போடுங்க. 70% போடுங்க. சந்தோஷ் புரியுதா? இப்ப பாசிபிலிட்டி. மணி இது புரியுதா? புரியுதா மணி? எஸ் சார். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் தான் வேணும். ஷெல் கோனா 70% பாசிபிலிட்டி, வில் கோனா 80% பாசிபிலிட்டி, மே கோனா 50% தான், மைட் கோனா இன்னும் குறைச்ச 40 தான். விவேக் புரியுதுங்களா? அது சார் புரியுது சார், புரியுது சார். அவ்வளவுதான். அந்த நம்பர் போட்டா இன்னும் குவான்டிஃபை பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஐ கேன் கோ. ஐ கேன் கோனா லுக் அட் திஸ். ஐ கேன் கோனா 50-50. என்னால போக முடியும், நான் நினைச்சா போவேன். ஐ குட் கோ 100. என்னால போக முடிஞ்சது போயிட்டேன். என்னால போக முடிஞ்சது போயிட்டேன். இது புரியுதா? இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். போயிட்டேன். ஐ குட் கோ. என்னால போக முடிஞ்சது, நான் போயிட்டேன். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இந்த பாசிபிலிட்டி நடக்கிறதுல. நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் அதை. So might I go. All right. இப்ப சொல்லுங்க, I must go. கண்டிப்பா கண்டிப்பா போவேன். போகணும். போவேன். போக வேண்டும், வேற வழியே இல்லை. ரூல் நான் போயே ஆகணும்னு ரூலே. போயே ஆகணும். I must go. போக வேண்டும், போயே ஆக வேண்டும். ரைட்? இப்ப must I go. நான் கட்டாயம் போகணுமா? நான் கட்டாயம் போகணுமா? ஆல் ரைட். ஐ மஸ்ட் கோ. மஸ்ட் ஐ கோ. ரைட்? நீங்க போயிட்டு வீட்டுல ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். வீட்டுல ரிவைஸ் பண்ணாம அடுத்த கிளாஸ்க்கு வந்தா திருப்பி மறந்துடும். அது பண்ணி அவங்க கோதை மேம் பண்ற மாதிரி இப்ப விவேக் அருமையா பண்ணி அனுப்பிச்சாரு. அது மாதிரி எனக்கு இந்த ரெக்கார்டிங்ல போயிட்டு அழகா தமிழ்ல கொண்டு வரணும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமான ஒரு இது. தமிழே நல்ல நுணுக்கமா நீங்க தெரிஞ்சுனா இங்கிலீஷை ஊதி தள்ளிடலாம். இங்கிலீஷை ஊதி தள்ளிடலாம். ரைட்? நான் லுக் அட் தட். இந்த மஸ்ட் தான் இங்கிலீஷ்ல மஸ்டுக்கு ஈக்குவல் 2 வேர்ட்ஸ். என்ன ஹரணி நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா என்னன்னு? should தான். நோ. நோட் பண்ணிக்கீங்க. have to. எக்ஸலன்ட் ஸ்டார். எதுக்கு மஸ்ட் have to. இப்ப ஐ have to go. ரெண்டு ஒண்ணுதான். இதுக்கு கேள்வி மஸ்ட் ஐ கோ தான்.
கேள்வி. ஐ ஹாவ் டு கோ. நோட் பண்ணிக்கிங்க. ஐ ஷுட் கோ. என்ன வித்தியாசங்க? ஐ மஸ்ட் கோனா கட்டாயம் போகணும். பாருங்க, கட்டாயம் போகணும். ஐ மஸ்ட் கோ இந்த கிரீன் சிக்னல். கிரீன் சிக்னல் வந்தா நான் போகணும், போயே ஆகணும். ரைட்? ஐ ஷுட் கோ அண்ட் see the டாக்டர். நான் போக வேண்டும், நான் கட்டாயமாக போக வேண்டும், நான் போக வேண்டும். கட்டாயமாக போக வேண்டும், போக வேண்டும். கட்டாயமாக போக வேண்டும், போக வேண்டும். should I go? நோட் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன மீனிங் டிஃபரன்ஸ் தான். அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு வேண்டியது ஷுட் ரெண்டா பிரிச்சா என்ன? ஷுட் ரெண்டா பிரிச்சா இது எல்லாமே கிராமருங்கிற போர்வையில் இருக்குமே தவிர உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சிருச்சுன்னா இது கிராமர் உள்ள ஒகேபுலரி எல்லாமே தான். நீங்க நாலேஜ் அதை நீங்க அதை அப்படியே உள்ள கொண்டு வந்து ஷுட் ரெண்டா பிரிச்சா OUGHT. நோட் பண்ணிக்கோங்க. ought to. Look at that. should ரெண்டா பிரிச்சா ought to. I ought to go. இது should I go தான் கேள்வி. நான் போக வேண்டுமா அப்படின்னு. அது must I go னா கட்டாயம் போக வேண்டுமா இது. ரைட்? Now நம்ம வழக்கமா பண்ற இன்னொரு தப்பு இருக்கு. இங்க ஐ கேன் கோ இருக்கு இல்லையா? ஐ கேன் கோ முன்னாடியே பார்த்துட்டோமா? இப்ப இதுல ஒரு சின்னது கேன் ஐ கோ போடுறோமா? கேன பிரிச்சா நோட் பண்ணிக்கங்க. கேன பிரிச்சா என்னது? ஸோ இதுலதான் அவங்க இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பேசிக்கா தெரியறதுனால புது விளையாண்டுவாங்க. Look at that. Be able to. நோட் பண்ணிக்கோங்க. Be able to. ஒன்றும் இல்லை, ஐ கேன் கோக்கு வந்து என்ன சொல்றேன்? பி வந்து ஐக்கு இருக்கப்ப ஐ ஆம் ஏபிள் டு. ஐ எம் ஏபிள் டு கோ. நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இதை அப்படியே கேள்வியை மாத்துறப்ப எப்படி மாத்துவீங்க? ஆம் மட்டும் இல்லை எடுங்க. Am I able to go? வெரி குட், வெரி குட். இப்ப இந்த பி ஏபிள்னு எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பாருங்க ஐ கேன் கோ போடலாமா? இங்க பாருங்க she can go. இந்த கேள்வியை பாத்துங்க. ஃபர்ஸ்ட் Can she go? என்ன அர்த்தங்க? she can go என்ன அர்த்தம்? அவளால போக முடியும். அவளால போக முடியும். அவளால இப்ப அவளால போக முடியுமா? Can she go? அவ்வளவுதான். இதை அப்படியே மாத்துங்க. கேன் வந்து பி ஏபிள்டா மாத்திரம். அப்ப இதை உடங்க, கேன உடங்க பார்க்கலாம். she be able பி வராதுல்ல. ஐ able to go. இல்ல ஏபிள் டு கோ சப்போர்ட்டிங். நீங்க She will. She is able to She go. can. இன்னொரு வாட்டி அருமையா சொன்னாரு. ஈஸ போடுறீங்களா? She is able to go. ஏபிள் டு கோ. என்ன பாயிண்ட்னா கேனும் ஏபிளும் ஒன்னா வராது. கேனு உடைச்சா கேனுக்குள்ள ஏபிள் இருக்குது. ஐ கேன் ஏபிள் டு கோன்னா சொல்லக்கூடாது. இந்தியாவில் நம்ம தப்பா சொல்லுவோம், அது சொல்லக்கூடாது. she is able to go. இப்ப இந்த கேள்வியை மாத்தலாமா? Is she Is able to go? Is she able to go? Is she able to go? அவ்வளவுதான். Is she able to go? வெரி குட். ஸோ இப்போ ஒரு கோங்கிற வார்த்தையை வச்சு இந்த விளையாட்டு விளையாடுறோம். ஏன்னா கோ மட்டும் இல்லை, எந்த வேர்பு வேணாலும் வைக்கலாம். ஆனா அந்த வேர்பை சப்போர்ட் பண்ற எல்லா கிராமர் வேர்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு வாட்டி பண்ணிட்டா போதும், ஓ இவ்வளவு தானா அப்படின்னு இருக்கும். ஆனா அதுல ஒர்க் பண்ணும். கரெக்டா ஒர்க். எப்படி இப்ப 12 டென்ஸ் கோதை மேம் கடகடன்னு சொன்ன மாதிரி கரெக்டா வந்து இது சொல்லணும். இப்ப பாருங்க, she is able. Now I must go, I have to go, I should go இது சொல்லிடுச்சு. இப்ப பாருங்க, I will go. நமக்கு தெரியும் என்னன்னு, ரைட்?
I would go. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் மட்டும் நம்ம பார்க்கணும். I will go அப்படின்னா நான் போவேன். நான் போவேன். Will I go? என்னால போக முடியும். Will I go? Will I go? அதுவும் போவேன் தான், ஒரே ஒரு வித்தியாசம். நான் போவேனா? கொஸ்டினுக்கு ஓகே. Would I? என்னால போக முடியுமா? நான் போவேன், நான் போவேன், நான் போவேன், இதுவும் நான் போவேன். ஒன்லி இமேஜினரி, இமேஜினரி, இமேஜினரி எழுதிக்கிங்க, இந்த வார்த்தை எழுதிக்கிங்க, இமேஜினரி. இமேஜினரி. இன்னொன்று வந்து பாஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு மீனிங். குட்டு மாதிரியே இதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு. இமேஜினரி, ஐ வுட் கோ. இங்க பாருங்க, நான் பேசுறப்ப ஐ வில் கோன்னு சொல்றேன். எல்லாம் கவனிச்சுங்க. இது இப்போ கான்செப்ட் இனிஷியலாக கஷ்டமா இருக்கும், ஆனால் ஒன்ஸ் உள்ள போயிட்டுனா ஈஸியாக. ஹரிணி ஐ வில் கோ அப்படின்னா இங்க பாருங்க, ஐஸ் ஐ வில் கோ, டபுள் கோட் போட்டுங்க, நான் போவேன், நான் போவேன். I will go, right? I'll go to the movie. போடுங்க. I will go to the movie. நான் சினிமா பார்க்க போறேன் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு I will go to the movie. இப்போ நான் வந்து டைரக்டர் சொல்ல, சந்தோஷ் இருக்காரு, நைட் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் I will go to the movieன்னு நான் சொல்றேன், ரைட்? அப்ப அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மணி வர்றாரு. மணி வந்துட்டு சந்தோஷ்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. சந்தோஷ்ட நீங்க என்ன சொன்னீங்க? சந்தோஷ் என்ன கேட்டா, நீங்க சந்தோஷ் கேட்டாரு என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. நான் சினிமாவுக்கு போவேன்னு சொல்றேன். பாருங்க, ஐ செட். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நல்லா பாருங்க, அது எக்ஸ்ட்ரா. ஐ செட் தட் ஐ வுட் கோ டு த மூவி. புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஹரிணி, இந்த பாயிண்ட். இப்ப ஒரு நிமிஷம், நான் சந்தோஷ் வந்து ஏதோ கேட்கிறாரு, என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாரு. நான் சந்தோஷ் கிட்ட சொன்னேன், ஐ வில் கோ டு த மூவி. இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போலான்னு இருக்கேன், படத்துக்கு போவேன், நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு. நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு சந்தோஷ் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க, சந்தோஷ் என்ன கேட்ட சொல்லுங்க. சந்தோஷ் வந்து நைட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. நான் படம் பார்க்க போறேன்னு சொன்னேன். இந்த உட்டுன்னு இன்னும் நைட் ஆகல, இன்னும் படத்துக்கு போகல, ஆனா நடந்த ஒரு விஷயத்த, நடக்க போற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இப்ப நம்ம பேசணும்னாக்கா அந்த உட்டு வரும். இந்த உட்டு எப்போ வருது புரியுதுங்களா? இப்ப ஐ செட் தட், இதுதான் என்னவோ ஃபங்க்ஷன் ஆகும் சார். அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, தட்டு போடுவாங்க. இவங்க வந்து அமெரிக்கன்ஸ் ஐ செட் ஐ வுட் கோ டு தி மூவி, தட்டை கட் பண்ணுவாங்க. தட்டு எதுக்குன்னா அது பாஸ்ட்ல வரப்போகுதுங்கிறத குறிக்கிறதுக்கு. இது ஃபியூச்சர்ல நடந்தாலும் சரி, நம்ம பேச போறோங்கிறது தான் தட்டு. புரியுதுங்களா? ஐ செட் ஐ வுட் கோ டு தி மூவினா அமெரிக்கனைஸ்டு. இந்த பிரிட்டிஷ்ல இந்த தட்டை போட்டு வெளியில காட்டுவாங்க. ரெண்டுமே ஓகே தான், நம்ம ரெண்டுத்துல எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஐ வில் கம் பேக் டு தி क्वेश्चन. வுட்னா என்னன்னு புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் கிட்ட சொன்ன விஷயத்தை, சாரி சார், ஒருத்தர் கிட்ட சொன்ன விஷயத்தை நம்ம இன்னொருத்தர் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வுட் வருமா? அப்படி ஆமா, வுட்னு வர்றது அந்த விஷயம் முன்னாடி சொன்னதை சொல்ல போறேன். எதனால பாஸ்ட்னு சொன்னேன்னு புரியுதுங்களா? பார்க்க ஃபியூச்சர் மாதிரி இருக்கும், ஆனா அது பாஸ்டா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா நான் சந்தோஷ்ட பேசுறது பாஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நடக்குது பாத்தீங்களா? வில் எப்ப நான் பேசிட்டு இருக்கப்பே நடக்கும், புரியுதுங்களா? அவ்வளவுதான், இந்த ஒரு இதுதான். இப்ப
இப்ப ஐ கோ, ரைட்? ஐ, இப்ப நீங்க கோ போடுறீங்க. ஐ டு கோ, ஓகேவா? ஐ டு கோ புரியுதா? அது ஐ டிட் கோ புரியுதா? ஐ வில் கோ பார்த்துட்டோமா? ஐ வுட் கோ பார்த்துட்டோமா? ஐ ஷல் கோ பார்த்துட்டோமா? 70% பார்த்தோமா? ஐ வில் கோ Yes, sir. பார்த்துட்டோமா? ஐ ஷல், ஐ ஷல்ல வந்து should I should go ஹாவ் டு பார்த்துட்டோமா? have to Yes, sir. நவ் இப்ப பாருங்க, had டு போடு. இப்ப ஹரிணி கரெக்டா எனக்கு சொல்லணும். ஐ ஹாவ் டு கோன்னு என்ன அர்த்தம்? I have to go. ஹாவ் டு கோ தான் மஸ்ட் இல்லையா? மஸ்ட் தானே ஹாவ் டு கோ. Yes, sir. Yes, ஐ sir. ஹாவ் டு கோன்னு என்ன அர்த்தம்? Okay, எல்லாரும் I கவனிங்க. have. இது முக்கியமா ரீசன் போக வேண்டியது இருந்தது. இப்பதான் பார்த்தோம். சந்தோஷ் சொல்லுவார் பாருங்க, மஸ்ட் தான் ஹாவ் டு. போக வேண்டி இருந்தது. இருங்க, ஐ ஹாவ் டு கோ என்ன வேணும்? என்ன மீனிங்? I have நான் போகணும், போக வேண்டும். நான் போக வேண்டும். இத அத அப்படியே பாஸ்டா மாத்துங்க. அழகா சொல்லுவார் சந்தோஷ். பாஸ்டா மாத்துங்க. ஐ ஹாவ் டு கோ என்ன? நான் போக வேண்டுமா? நான் போக வேண்டும். நான் போக வேண்டியது இருந்தது. நான் போக வேண்டியது. நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டியது. அப்பாடா, இதுதான் எனக்கு வேணும். விவேக், இந்த பாயிண்ட் புரியுதா? தமிழ் எந்த அளவு டீப்பா போகுது பாத்தீங்களா? விவேக் புரியுதா? புரியுது சார். புரியுதுங்க சார். புரியுது. வெரி குட். போகிறேன், போனேன், போவேன், 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 போக வேண்டும், போக கட்டாயமாக போக வேண்டும், போக வேண்டி இருந்தது, கட்டாயமாக போக வேண்டியது, போயிட்டேன், போக வேண்டும். ஆல் ரைட். ஸோ இங்கிலீஷ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. ஷுட்னா என்ன மீனிங் சொன்ன? ஆட் டு. I should Ought. நான் போக வேண்டும். போக வேண்டும், எனக்கு நல்லது அட்வைஸ் பண்றாங்க. இது இன்னொரு மீது இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஹேட் பெட்டர், அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல வரும். இப்போ நோட் பண்ணிக்கிங்க, பின்னாடி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹேடுக்கு அப்புறம் எப்படி பெட்டர் வருது? ஹேட் பெட்டர்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஷுட்டுக்கு ஈக்குவல். ஐ ஷுட் கோ டு த டாக்டர். இப்போ பாருங்க, இதுதான் இந்த சென்டென்ஸ், கவனமா பாருங்க. ஐ ஷுட் கோ டு த டாக்டர். எனக்கு நல்லது, எனக்கு உடம்பு முடியல, நான் டாக்டர்கிட்ட போகணுங்கிறது ரொம்ப முக்கியம், நான் போக வேண்டும். ஐ ஆட் டு கோ டு த டாக்டர். I have to go to the- ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ண, யூ ஆட் டு கோ டு த டாக்டர் அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்டோட நன்மை கருதி, ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஏதோ ஒரு வகையில அட்வைஸ் பண்ணணும். இதுதான் ஐ ஹேட் பெட்டர். I had better go to the doctor. வெரி குட், வெரி குட். ஐ ஹேட் பெட்டர். நீ போகணும்பா, உனக்கு உடம்பு ரொம்ப இல்லை, எனக்கு ரொம்ப முடியல, நான் போகணும், நான் போகணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல மஸ்ட்னு போட்டா அது டிகிரியே வேற. ஐ மஸ்ட் கோ டு த டாக்டர்னா வலுக்கட்டாயமா நான் போகலன்னு போயே ஆகணும். போயே ஆகணும் கட்டாயமா. எனக்காக இல்லைன்னாலும் வீட்டுக்காக, நமக்கு வேண்டியவங்களுக்கானாலும் போய் ஆகணும். ஆனா போய் ஆகணும். இதுதான் ஐ ஹேவ் டு கோ டு தி டாக்டர். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ ஹேவ் டு கோ டு த டாக்டர். இப்ப எனக்கு சொல்லுங்க,
I am going. I am going. தமிழ்ல ரொம்ப ஈஸி, யாரையும் சொல்லிடலாம். நான் போயிட்டு இருக்கேன். நான் நான் போயிட்டு இருக்கேன். போறேன். நான் போய்கிட்டே இருக்கேன். போயிட்டே இல்ல போயிட்டு இருக்கேன். போயிட்டு போயிட்டே இருக்கேன். இருக்கேன். இப்ப பாருங்க, இங்க கோயிங் போடுறேன், இங்க வில் பி போடுறேன். வில் பி. நான் போய்க்கொண்டு இருப்பேன். போய்கொண்டிருப்பேன். நான் போய்க்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். வில்ல தூக்கிட்டு ஷுட்டு போடுறேன். கேர்ஃபுல் 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 கேர்ஃபுல். இப்ப கூட்டி கழிச்சு சொல்லுங்க, எப்படி கரெக்டா எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். நான் போய்க்கொண்டு இருக்க வேண்டும். நான் போய்கொண்டு இருக்க வேண்டும். அருமையா அடிச்சாரு பாருங்க. நான் போய்கொண்டு இருக்க வேண்டும். ஐ ஷுட் பி கோயிங். நான் இந்நேரம் போயிட்டு இருக்கணும்பா, நான் போகல, இங்கேயே இருக்கேன். நான் போயிட்டு இருக்க, நான் போய்கொண்டு இருக்க வேண்டும், ஆனா போகல. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப பாருங்க, ஷுட் எடுத்துட்டு கேன போடுறேன், வில்லுக்கு பதில் போடுறேன். ஐ கேன் பி கோயிங். நான் போக முடியும். என்னால் போக முடியும். என்னால் போக முடியும். கொண்டு வேணுமே கோயிங்ல கொண்டு இருக்க. போய்கொண்டிருக்க முடியும். நான் போய்கொண்டிருக்க முடியும். ரைட், நான் போயிருக்க முடியும், போய்கொண்டிருக்க முடியும். இப்ப பாருங்க, ஐ குட் பி கோயிங். I could. ஐ குட் பி கோயிங். இப்ப நான் நான் போய்கொண்டிருக்க முடிந்தது. நான் போய்கொண்டிருக்க முடிந்தது. போய்கொண்டிருக்க முடிந்தது. எதுக்கு இந்த அளவு நம்ம சொல்றோம்னா, அவங்க வந்து பேசுறப்ப எக்ஸாக்டா என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். எக்ஸாக்டா என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். ரைட், இப்ப பாருங்க, ஐ ஷுட் ஹவ் கான். பாருங்க, ஐ வில் ஹவ் கான். ஐ வில் ஹவ் கான். நல்லா பாத்துக்கீங்க, நீங்க தமிழ்ல முன்னாடி பார்த்ததுதான். நீங்க ஐ வில் ஹவ் கான். நான் போயிருப்பேன். நான் போயிருப்பேன். இப்ப வில்ல எடுத்துட்டு சுட்ட போடுங்க. அதனாலதான் அந்த பேஸ வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் இதை அடுத்த கிளாஸும் இதுதான் நம்ம பண்ண போறோம். வில்லுக்கு பதில் ஹேவ் போட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வைக்கிறேன். ஹரிணி, இதை கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். I should have. ஐ வில் ஹவ் கான்னா போயிருப்பேன். நான் ஈஸியா விவேக் அடிச்சிடலாம். நான் போயிருப்பேன். நான் போக வேண்டும். நான் போக வேண்டும். போய்கொண்டிருப்பேன். நான் போய்கொண்டு இருக்க, இது கஷ்டமே கிடையாது. நீங்க மைண்ட ரொம்ப போட்டு நான் போய்கொண்டு இருக்க வேண்டியிருந்தது. கொண்டெல்லாம் வராது இல்ல, கொண்டே கிடையாதுல்ல. நான் போக வேண்டியிருந்தது. அப்படியெல்லாம் வராது. இருந்ததெல்லாம் நான் போயிருப்பேன்ல. நான் போயிருப்பேன். இது தெரியுதா? நான் போயிருக்கணும். அதான் கரெக்டா சொல்றாரு சந்தோஷ். நான் போயிருக்க வேண்டும். அவ்வளவுதான், போயிருக்க வேண்டும். நான் போயிருக்க வேண்டும். நோட் பண்ணுங்க, சூப்பரான ஒரு இது. ஐ ஷுட் ஹவ் கான். ரிக்ரெட்னு போடுங்க. ரிக்ரெட். ஐயோ, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் மேரேஜுக்கு நான் போயிருக்கணும், போகாம விட்டுட்டேன். ரிக்ரெட்னா வேதனையை சொல்றது. பண்ணாம விட்ட ஒரு விஷயத்த சொல்ற. லைஃப்ல நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ரிக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். அதை பண்ணாம விட்டுட்டோம், அதை பண்ண. ஸோ இது அடிக்கடி வரும். கண்டிஷனல்ஸ் எல்லாத்துலயும் வரும். இதனாலதான் இந்த வில்லு, ஷுட்டு, கேனு, குட்டு, மே, மைட், வில், வுட், மஸ்ட், ஆட் டு, ஹேவ் டு, ஹேட் டு, ஹேஸ் டு எல்லாம் பக்காவா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் உண்மையான புரிதல் நடக்கும். நீங்க உண்மையான புரிதல் நடந்தாதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே வரும். கிராமர் வேர்ட்ஸ் நீங்க கிராமர் வேர்டுன்னே பார்க்க வேண்டாம். அதுதான் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் பண்ற வேர்டு. ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் பண்றதுக்கே தேவைப்படுறது தான். இப்ப பாருங்க, ஐ ஷுட் ஹவ் கான். ஆல் ரைட்.
I could have gone. I could have gone. அதேதான், அதே மாதிரி தான். என்னால போக முடிஞ்சிருக்கும். I could have gone. போக முடிந்தது. நான் போயிருக்க முடிந்தது. நான் போயிருக்க முடிந்தது. இப்ப பாருங்க, I can have gone. போக முடிந்தது. இது நீங்க ஏன் அதை வந்து கொண்டு வர மாட்டீங்கன்னு தெரியல. இது அப்படியே பிரிச்சு சொல்ற பாருங்க. விவேக், போய் இருக்க முடியும். இருக்க முடிந்தது. போய் இருக்க வேண்டும். போய் இருப்பேன். அவ்வளவுதான். இது எல்லாமே போய் தான். இது எல்லாமே போய் தான். ஞாபகம் இருக்கா ஹரிணி? போய். புரியுதா? போகிறேன், போனேன், போய், இது 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 போகிறேன். எவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கோம். போய்கொண்டே இருப்பேன். போய் போய் கட்டாகுதா? போய்கொண்டு கட்டாகுதா? இது ரெண்டு கட்டாகும். இப்ப பாருங்க, போகிறான், போகிறாள், போகிறது. சோ போகிறேன், போகிறோம், போகிறீர்கள். வந்துருச்சா? வந்துருச்சா? இது வந்து கம்ப்ளீட் முடியுதா? போனேன், போனேன், போனோம், போனேன், போனீங்க, போனா, போனா. இது 8 வருமா? இதுல 5 வருமா? நம்ம பேசிருக்கோமா ஹரிணி? 5 மீனிங் வருமா? 8 வருமா? ஞாபகம் இருக்கா? வரும். இது ஒண்ணுதான் வரும். இது 3 வரும். விவேக், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் இந்த கோங்கிறது தமிழ். நீங்க இந்த கோ இருக்கு பாத்தீங்களா? கோங்கிறது தமிழ். கோங்கிறது போகிறனுக்கும் கோதான் வரும். இங்க பாருங்க, லுக் அட் திஸ். ஐ, வி, இங்கிலீஷ்க்கு தமிழுக்குள்ள வித்தியாசம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். யூ, யூ, இ, she, it, they. இதுதான் முக்கியமான கிராமர்ல பிரதிபெயர் சொல்லு சொல்லுவாங்க. இங்க நம்ம கோ வைக்கிறோம். வி, கோ. தமிழுக்கு இங்கிலீஷ் உள்ள வித்தியாசம் பாருங்க. நான் போகிறேன், இங்க நான் போகிறேன், இங்க நாங்கள் போகிறோம். வித்தியாசம் புரியுதா ஹரிணி? இங்க நான் வந்து நாங்களா மாறுது, கோ வந்து கோவா. பாருங்க, நான் போகிறேன், நாங்கள் போகிறோம். ரெண்டுமே மாறுதா? ரெண்டுமே மாறுதா? மேம், ரெண்டுமே மாறுதா? தமிழ்ல ரெண்டுமே மாறும், இங்கிலீஷ்ல மாறாது. அதனாலதான் அடிப்படையில இந்த முரண் இருக்கிறதுனால இது நமக்கு கஷ்டமா இருக்குது. இங்க வந்து இங்க போட்டா போகிறேன்னு பேசணும், இங்க போட்டா போகிறோம்னு சொல்லணும். போகிறோம், போகிறாய். இங்க போட்டா போகிறீர்கள், போகிறீர்கள்னு சொல்லணும். வாவ். இங்க போட்டா போகிறார்கள்னு சொல்லணும். போகிறார்கள். இதுதான் இந்த 5 மீனிங். விவேக், அந்த கோக்கு 5 மீனிங் வந்துருச்சா? 5. ஹி வந்து கோஸ், ஹி வந்து கோஸ் மாறுது, ஷி வந்து கோஸ், இட் வந்து கோஸ். எல்லாம் ஒரே. அதனாலதான் விவேக் இங்க 3 வாட்டி போட்டிருக்க. 3. இங்க பாருங்க, தமிழ்ல அவன் போகிறான், அவள் போகிறாள், ரெண்டுமே மாறுது. ஆனா இங்கிலீஷ்ல கோஸ் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு போறப்ப தடுமாறுறது காரணம் தான். இங்க ஒரே வார்த்தைய நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இங்க தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இடத்துல இது பண்ற மிகச் செழுமையான மொழி, ரொம்ப செழுமையான மொழின்னா தமிழ் தான். இவங்க இருக்கிற 26 லெட்டர்ல வச்சுக்கிட்டு 26 லெட்டர் வச்சுக்கிட்டு நிறைய வார்த்தைக்கு ஒரே மீனிங் உள்ளது. நிறைய வார்த்தைக்கு
ஆனா தமிழ்ல எல்லாத்துக்குமே தனித்தனி வார்த்தை இருக்கு. இப்ப பாருங்க, சார் சொல்லுங்க. சார் இந்த ஆம் இஸ் பி இது இது பத்தி சொல்றீங்களா சார்? அது எனக்கு புரியல, அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். அது நம்ம அடுத்த கிளாஸ் இதுக்காகவே வச்சுக்கலாமா? ஏன் சார்? என்ன சொல்லணும், இதுதானே சொல்லலாம். ஒரே நிமிஷம் இருங்க. இதை மட்டும் நான் எதுக்கு இந்த 8 எல்லாம் போட்டேங்கிறது அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரட்டும். அவரு ஹோம்ஒர்க் பண்றப்ப விவேக் இருக்கு. நான் போனேன். வி என்ன வருங்க? வி என்ன வரும்? நாங்க போனோம். யூ யூ நீ போனாய். நீங்க போனீங்க. நீ போன. நீ போன. நீ போன. நீங்க நீங்கள் போனீர்கள். நீங்க போனீங்க. தமிழ்ல எவ்வளவு மாற்றம் இருக்கு பாருங்க. அவன் போனான். அவன் போனான். அவன் போனான். போனான்னு மீனிங் வருது. அது அவ போனா. அவள் போனா. அது போனது. போச்சு. அது போச்சு. அது போச்சு. அவர்கள் போனார்கள். அவர்கள் போனார்கள். இப்ப இந்த 8ன்னு போட்டது ஞாபகம் இருக்குதா? இது புரியுதுங்களா விவேக்? 8ன்னு போட்டது புரியுது சார். இந்த புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். தெரிஞ்சுக்கணும். அதோட மீனிங் எங்க ஓகே போகுது? சார். முடிஞ்சது, அவ்வளவுதான். இது முடிஞ்சுதான். இங்கிலீஷ்ல பாதி கடல் தாண்டிட்டோம். ரைட். இப்ப சந்தோஷ் கேக்குறது, இது அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஒரு 9:35 விட்டுறோம். டோன்ட் வரி. 5 நிமிஷத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். டோன்ட் வரி. நீங்க ஐ ஆம். சந்தோஷ், ஐ ஆம்னா வீக் என்ன வரும்? வி ஆர். யூக்கு என்ன வரும்? யூ ஆர். யூ ரெண்டு. யூ ஆர். ஹீக்கு என்ன வரும்? ஹி இஸ். ஹி இஸ். ஷி இஸ். She is. It is. They are. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ பாருங்க, ஐ வாஸ் போடுறேன். என்ன வரும்? Where. யூ. They were. குரூப். Was. வாஸ். சோ வாஸ். போடுற இடத்துல வாஸ் போட முடியாது. வேர் போடுற இடத்துல வேர் போடுற இடத்துல வாஸ் போட முடியாது. அந்தந்த பொசிஷன். Past plural. சூப்பர் சூப்பர். நான் போடுறேன் டிட். வீக். டிட். எல்லாத்துக்குமே லுக் அட் தட். இதுதான் உங்களுக்கு அந்த பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமே தான். டு டு வி டு ஏன் டு டு தான் சார். டு யூ டு யூ டு டு ஹி ஷி இட் டஸ் 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 Does. டஸ் Does. they do. No. ரைட். இப்ப பாருங்க, have. We have. We have. We Have. You have. have. Have You. தான் சார். Have. He she it. Have. Has. 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 They have. It has. They They have. have. They have. Very good, very good. Now let's look at this. Had. 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 இது பாஸ்ட்ல வருது. நல்லா Had. பாருங்க. Had. 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 எல்லாமே ஆடு தான். ரைட். எல்லாமே ஆடு தான். ஏன்னா இதுல என்ன பார்க்கணும்னா ரொம்ப தெளிவா பிரசன்ட்னு மார்க் பண்ணுங்க. இது பாருங்க, இந்த காலத்தை பிரசன்ட்னு மார்க் பண்ணுங்க. இந்த காலம் Past. இந்த காலம் Past தான் சார். Past. பாஸ்ட். எக்ஸலென்ட். இந்த காலம் Present. Present. பிரசன்ட். அந்த டென்ஸுக்கு அதை யூஸ் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த காலம் Present. பியூட்டிஃபுல். இந்த காலம் Past. ஒரு ஃபியூச்சர் ஒண்ணு போடுங்க.
வில்லு போட்டா அமெரிக்கன்ஸ் வந்து செல்லு யூஸ் பண்ணுவாங்க, ஐ செல் போட மாட்டாங்க, எல்லாமே வில்லா போட்டுருவாங்க. எல்லாமே வில்ல இருந்துச்சா ஃபியூச்சர்ல, ஆமா சார். ரைட்? ஆமாங்க சார். இதுதான் வந்து இதுதான் சந்தோஷ் கேட்க வந்தாரா? சந்தோஷ் நீங்க கேட்டது இதுதானா? சார் இதுதான் சார். ஆனா பின்னு இதை வந்து அப்படியே மாறுதுல்ல சார் அது ஒரு சில அது இதுல. அது அது V1 V2 V3 இது. அது அடுத்த கிளாஸ்ல பக்காவா பண்ணிடலாமா? சார் அது அந்த வில் பி மட்டும் போடுறோமா, கொண்டும் போடுறதுக்கு? இன்னும் இங்க பாருங்க, வில் பி கோயிங். இங்க பாருங்க, அவர் என்ன கேட்கிறார் தெரியுங்களா? ஐ ஆம் கோயிங். அது வந்து பாஸ்ட்ல வந்து வாஸ் கோயிங்கா மாறுது. இப்ப பாருங்க, அருமையான கேள்வி கேட்டாரு பாருங்க. வாஸ் கோயிங், அது ஃபியூச்சர்ல கோயிங் அப்படியே will be going. இப்ப கோயிங் அப்படியே வச்சு இப்ப ஃபியூச்சருக்கா வில்ல இறக்கணும். வில்ல இறக்குறப்ப வில்லுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். வில்லுக்கு அப்புறம் இந்த ஈசு வாசு எதுவுமே வராது. வில் பி மட்டும்தான் போறேன். கிரீன்ல அடிக்கிறேன் வில் பி. ரெட்ல அடிக்கிறேன், வில்லுக்கு அப்புறம் ஈசு வராது, வில்லுக்கு அப்புறம் எதுவுமே வராது, வில்லுக்கு அப்புறம் பாஸ் வராது. இது இது எல்லாமே ரெட்ல போடுறேன் ஃபார் யூ. வில்லுக்கு அப்புறம் ஆமு வராது. நல்லா பாத்துக்கீங்க, அருமையான கேள்வி கேட்டாரு. வில் இஸ், வில் வாஸ், வில்லுக்கு அப்புறம் வேறு வராது, எதுவுமே வராது. வில்லுக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கீங்க, வில்லுக்கு அப்புறம் பாருங்க ஹேஸ் வராது, வில்லுக்கு அப்புறம் ஹேடு வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? வில்லுக்கு அப்புறம் நீங்க பீன் போட முடியாது, வில் பி தான் போட முடியாது. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஆர் வராது சார். ஆர் வில்லுக்கு அப்புறம் ஆறு வராது. ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், பி வாஸ் பீன். லுக் அட் தட். ஈஸ் வாஸ் பீன் மூணுமே வராது. ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஆறு வராது, வேறு வராது, பீன் வராது. பி வாஸ் பீன், அதுல பி மட்டும் வரும், வாஸ் பீன் வராது. ஆல்ரைட், இது எல்லாம் ரெண்டு போட்டுலாமா? ஸோ பில்லுக்கு அப்புறம் ஹாவ், பி எப்படி வர்ற மாதிரி பெர்ஃபெக்டா ஹாவ் மட்டும்தான் வரும். எல்லா இடத்துலயும் ஹாவ் அங்க போட்டு விட்டுணும், எல்லா இடத்துலயும் பியை போட்டு விட்டுணும். ஸோ வில் பி, இதை நான் கிரீன்ல போடுறேன் பாருங்க. வில் ஹாவ் போட்டு கான போடுங்க, வில் பி போட்டு கோயிங் போடுங்க. ஓகே, இதுதான் இங்க வர்றது. இங்க அடிங்க பார்க்கலாம். ஹாவ் கான் வந்துருமா? ஹாவ் கான் வந்துருமா? ஹாவ் இல்ல எஸ் சார். had gone. had gone. had gone. ஸோ இன்னும் கிளாரிட்டி வேணும்னாக்க இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஹாவ் கவனிங்க, ஸ்லாஷ் ஹேஸ். ஓகேவா? அது வரும். ஆல்ரைட், ஓகேவா? அருமையான கொஸ்டின் கேட்டாரு. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் இன்னும் முடியல. இந்த கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கான்வர்சேஷன்ல கரெக்டா கேள்வி கேட்க முடியும். ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொல்றாரு அப்படின்னா கேள்வியில தான் எல்லாமே இருக்கு. கேள்வியை நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பதில் ரொம்ப ஈஸி. ஓகே, இதுல வந்து மெயினா அந்த ஹோம்ஒர்க்னா எதுக்குன்னு பண்ணணும்னா நம்ம என்ன கிளாஸ்ல நடந்தது கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்னு. ஏன்னா அடுத்த கிளாஸ்ல இதை பயன்படுத்த போறோம், நம்மளுடைய பயன்படுத்த போறோம். ஸோ இதை நான் அனுப்புறேன். இந்த எக்ஸலையும் நான் அனுப்புறதுனாலும் அனுப்புறேன். பட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். எக்ஸல் கொடுத்தா அது ஃபீட் பண்ற மாதிரி ஆயிடும், ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இட்ஸ் பெட்டர் யூ கோ வித் வீடியோ அண்ட் கெட் இட் டன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த தமிழ்ல வர்றது கஷ்டமா இருக்குன்னு தெரியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். எதுக்காக தமிழ்ல சொல்றோம்னா நீங்க புரிஞ்சுட்டீங்களான்னு பேசுறதுக்கு தான் அது நம்ம சொல்றோமே தவிர நம்ம ரெக்கார்ட் பண்ணி தமிழ்ல மாஸ்டர்லாம் ஆகணும்லாம் இல்லை.
அவ்வளோ ஈஸியாக மாஸ்டர் ஆக முடிகிற மொழி தமிழ் கிடையாது. ஆனால் இங்கிலீஷுக்கு ஏற்ற அது புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்தும். முடிஞ்ச அளவு அது தமிழ் படுத்திடலாம். ஏன்னாக்கா நான் தமிழில் சொன்னது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அருமையாக அவர் பண்ணார். இவர் அதுலேயே அவரோட நோக்கம் புரியுது. விஜய் இந்த விவேக் நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற துடிப்பு இருக்குது. அதனால தான் அப்படி அவரால் ஹோம்ஒர்க் பண்ண முடிஞ்சது. வெரி குட். இதை பண்ணுங்க. தேங்க்யூ சார். அடுத்து என்ன என்ன விவேக்? தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம், யூ ஆர் வெல்கம். இது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் எழுதி தமிழில் பக்காவாக எழுதி அனுப்புனாரு. உங்களோட பர்மிஷனோட அதை நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். சரிங்களா? ஏன்னா அது நிறைய பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிச்சயம் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் டீகோட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு டவுட் வரும், கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் போகும். அந்த கஷ்டத்தை கடந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம திருப்பி இதை ரிவைஸ் பண்ணுவோம். பட் உங்களால என்ன முடியுதோ பண்ணுங்க. எல்லாருமே கொண்டு வாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப அடிப்படை. எந்த டாபிக் பத்தி வேணாலும் பேசலாம், ஆனா அடிப்படையில தப்பு பண்ணாம பேசணும். ரொம்ப சிம்பிளா கூட பேசலாம், அது தப்பே கிடையாது. ஆனா தப்பு இல்லாம பேசணும். அகல கால் வச்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சந்தோஷ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னால புரிஞ்சுக்க முடியுது. யூ கேன் டூ இட். இந்த ஹோம்ஒர்க் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே சார். ஹோம்ஒர்க்ல என்ன இருக்குங்க? ரீடிங், ரைட்டிங், லிசனிங் எல்லாமே இருக்கும் இந்த ஹோம்ஒர்க் பண்றப்ப. ஹோம்ஒர்க் எப்படி சார் பண்றது? ஹோம்ஒர்க் என்னன்னு புரியுதுங்களா? என்ன சார் என்ன புரியல சார். எப்படிங்க சார்? இந்த கிளாஸ் ஸ்கிரிப்ட் எடுங்க. இந்த கிளாஸ் அப்படியே ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான். நான் வந்து தமிழ்ல சொல்ல பாத்தீங்களா? 12 தமிழ்ல சொல்ல பாத்தீங்களா? கேள்வியாவும் சொல்ல, பதிலும் சொல்ல பாத்தீங்களா? அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்று அது கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அந்த பாயிண்ட் தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் கஷ்டமான பெயின் பாயிண்ட்பாங்க. அது எப்ப கேட்டாலும் சொல்லுங்க சார். கேட்டாலும் சொல்லணும். கோக்கு பதில் கம்முன்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கும். கிராமர் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும். ஒன்லி இந்த வேர்ப் மட்டுமா. அப்ப எப்ப போனாலும் கிராமர் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கிறப்ப அது எவ்வளவு தரவு பண்ணணும். இப்ப சந்தோஷ் கேட்டார்ல, அந்த டேபிள ரன் பண்ணோம்ல, கிரீன் பண்ணோம், ரெட் எல்லாம் பண்ணோம்ல, எது பண்ணக்கூடாது எது பண்ணணும்னு. அதுதான் அந்த இதுதான் இது ஸ்கிரிப்ட். இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் நீங்க எடுங்க, நீங்க போடுங்க. நான் சொல்றேன், நான் ஃபுல்லா இது பண்ணிட்டு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஐ வில் see all of you on Tuesday. போதுமான அளவுக்கு உங்களுக்கு திங்கிங் இருக்கும். நான் வந்து 2-3 ஷார்ட்ஸ் அனுப்பி விடுறேன், பாருங்க. Sure, sir. Yeah, I'll see you on Tuesday. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார், அந்த ஹோம்ஒர்க் சரியா காலையில எப்படி சார் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிருந்தீங்க? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இது அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்கணும். நீங்க இந்த வீடியோ ரன் பண்ணி ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அதான் ஹோம்ஒர்க். ஓகே சார்.